வணக்கம், வெல்கம் டு ரீல் வந்து போச்சு. கரெக்ட் தான், செல்ஃபி ரிவ்யூ தான். செல்ஃபி ரிவ்யூக்காக படம் எடுங்கப்பா அப்படின்னா கோடிக்கணக்கில் காசு செலவு பண்ணி ரீல் வந்து போச்சுக்காக படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்றது தெரியல. லென்ஸ் படத்துக்கு தேட்டரே கிடைக்காம, ஷோவே கிடைக்காம, அரை ஷோ முக்கா ஷோ அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை எங்களால் பார்த்து ரிவ்யூ பண்ண முடியல. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல வந்து கழுவி ஊற்று தான் போறீங்க, ஏன் லென்ஸ் படத்துக்கு ரிவ்யூ பண்ணல, அந்த படம் தான் பண்ணல, இந்த படம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு. பட் ஸ்டில் இந்த படம் பார்த்த அனுபவத்தை உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். என் தலை ஏன் இப்படி ஆச்சு நான் சொல்லியே ஆகணும். அதை நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. முக்கியமான விஷயம், ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஸோ இந்த படத்தை பார்க்குற ஐடியா இருந்ததுன்னா see this review at your own risk. ஓகே, சூப்பர். அப்போ என் தலைவன் படத்தை பார்க்கலாம். ஆண்டவா, அதுவும் at your own risk தான். பாருங்க. இணையதளம் திடீர்னு ஒரு சிலர் கடத்தப்பட்டு இன்டர்நெட்ல லைவ் ஸ்ட்ரீமிங்ல கொலை செய்யப்படுறாங்க. அவங்க யாரு, அவங்களை யார் கடத்தினாங்க, எதுக்கு கடத்தினாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், இந்த படத்தை ஏன் எடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், இந்த படத்தை நம்ம ஏன் பார்த்தோம், நம்மளுக்கு என்ன வேணும், முன் சீட்ல ஒரு ஜோடி உட்காந்துருந்தாங்களே, அவங்க half an hour கழிச்சு யாருமே இல்லாத கார்னர் சீட்ல போய் உட்காந்தாங்களே, அவங்களுக்கு என்ன வேணும். இந்த மாதிரி பல தார்மீகமான கேள்விகளை எழுப்புற படம் தான் இணையதளம். இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம பேர் இன்னும் கெட்டுடும். எதுவுமே பண்ணலைன்னா தான் சார் பேர் கெட்டு போயிடும். இது கதை அல்ல, காவியம் அப்படின்னு நம்மள பேஸ் வாய்ஸ்ல சொல்ல ட்ரை பண்ற படம் தான் இந்த இணையதளம். இதுல குறிப்பிட்டு ஒரு நடிகரோட நடிப்பு செம்மையா இருக்கு, டெக்னிக்கல் எக்ஸ்பிரஸ் செம்மையா இருக்கு, குறிப்பிட்டு பின் பண்ண சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இல்ல, எனக்கு தெரியாது சொல்றது, அவ்வளவு திறமை கிடையாது, சொல்ல வரல எனக்கு. ஆனா படத்துல வந்து ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ், ஹைலைட்ஸ் நிறைய இருக்கு. அதுல உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ப்ராம் பண்ணி டயலாக் சொன்னாலும் லேக்லயே டயலாக் சொல்றாரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். கோலங்கல் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் நடிச்சிட்டு வரல, அவருக்கு போட்டி, அடுத்த போட்டி வந்து இவரு தான். அப்புறம் கலக்க போது யாரில் தன்னை வச்சு செய்ய நிறைய மெட்டீரியல் கொடுத்து பெருந்தன்மையா நடிச்சிருக்காரு ஈரோடு மகேஷ். கார்த்தி என் தலைவன் கணேஷ் வெங்கட்ராம் ஜி பத்தி சொல்லுங்க. அடுத்தது அவரை பத்தி தான். அவர் படத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தாலும் படம் முழுக்க ஹைஃபை டிசைனர் கிளாத்ஸ் போறாரு, ஷூஸ் போறாரு, லெதர் ஜாக்கெட் போறாரு, கோட் போறாரு, பத்தாவதுன்னு லிப்ஸ்டிக் வேற போடுறாரு, ஹார்லி டேவிட்சன் பைக்ல வராரு. ஒரே ஒரு சீன்ல மட்டும் ஆனா இது அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்துறாரு. ஏன்னா அது வந்து ஃபார்மல் மீட்டிங், நான் யூனிஃபார்ம்ல வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு குட் பாயா அந்த சீன்ல மட்டும் யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் ட்ரெஸ்ல வந்தாரு. பட் படம் முழுக்க அவர் வந்து மாடலிங்க்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கெட் கிராங்கி, பர்ன் சம் கேலரிஸ் அப்படின்னு சம்மந்தமே இல்லாம ஹைஃபை இங்கிலீஷ்ல பேசி வச்சிருக்காரு வைஜி மகேந்திரன். அவர் யாரு? அவர் வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை சிட்டி. ஷோ நாம இதை தானே இருக்கேன். WTT அவர் போலீஸா? WTH. இப்படி படத்துல நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. நீங்க முதல்ல அவரை காப்பாத்துற வழியை பாருங்க. கெட் கிராக்கிங். பஞ்சாப் கேசன் உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு தான் நம்ம லாகின் பண்ணாமே இருந்தோம். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியணும்ல. மிர்ச்சி சிவா நடிப்புல தமிழ் படம் அப்படின்னு ஒரு ஸ்பூஃப் ஒன்று எடுத்தாங்க இல்லையா, அதே கொஞ்சம் சீரியஸா எடுத்தா அதுதான் இந்த இணையதளம். இந்த படத்துடைய ஸ்கிரிப்டை தமிழ் எழுதிருக்கலாம், இல்லை இங்கிலீஷ்ல எழுதிருக்கலாம். தங்கிலீஷ்ல எழுதுனால நடிச்சவங்களுக்கும் புரியல, எடுத்தவங்களுக்கும் புரியல, பாக்குற நம்மளுக்கும் புரியல. கேரக்டர்ஸ்லாம் அங்கங்க நிறைய இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு பேசிட்டே இருக்காங்க. இட் வாஸ் குவைட் அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் அது அப்படி இருந்தது. அது ஒரு மாதிரி படத்துல வந்து தனியா காமெடி ட்ராக் அப்படின்னு எதுவும் கிடையாது. படமே ஒரு காமெடி ட்ராக் மாதிரி தனியா ஒரு நான் சிங்க்ல தான் போயிட்டு இருக்கு. படத்துல நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியவே இல்லை. ஈரோடு மகேஷ் ஒரு பொண்ணு கிட்ட அப்படியே கட்டி பிடிச்சி டான்ஸ் எல்லாம் ஆட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணு ரொம்ப தயக்கமா போய் ஐ லவ் யூ அப்படி ப்ரப்போஸ் பண்ணது, அது எதுக்கு அப்படின்றது தெரியல. கணேஷ் வெங்கட்ராம் ஒரு 4 போலீஸோட மால்ல போயிட்டு பயங்கரமா செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் பண்ணிட்டு 4 பேரும் பக்கத்துல இருக்காங்க. திடீர்னு சாதாரணமா பேசினே இருக்கும்போது டீம் ஃபாலோ மீ அப்படின்னு சத்தமா சொல்றாரு, அது எதுக்கு அப்படின்னு தெரியல. இதையெல்லாம் விட கடைசியில சுகன்யா வச்சு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று பண்ணிருக்காங்க. அவங்கள வச்சு டி ஃபார் டெத் அந்த ரேஞ்சுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. இந்த மாதிரி படத்துல நிறைய தெரியல. எங்களாலான எல்லா முயற்சியும் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். You wait and collect your suspension order. யாரா இருந்தாலும் அவங்க செய்யற தொழிலை மதிக்கணும் மேடம். விளையாட்டு கூட கேவலமா பேசக்கூடாது. சவுகார்பேட்டை முத்துராமலிங்கம் இணையதளம் இந்த மாதிரி படங்கள்லாம் உயிரை பறிக்குமா? இல்ல, இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க தியேட்டர்ல ஜாலியா ரசிச்சு சிரிச்சு பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். அதுக்கு ஒரே கண்டிஷன், அவங்க பண்ற எதையுமே நீங்க சீரியஸா எடுத்துக்காம ஹியூமரா பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரு எபிக் சுகானுபவம் உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும். ஏன் உலகத்துக்கே தெரியற மாதிரி ஆன்லைன்ல கொலை பண்றான்? இவ்வளோ விஷயம் புரியல ஏன்னு தெரிலன்னு சொன்னா இல்லையா, இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ஆனால் படத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது. என்னன்னா, படத்தில் அந்த ஆடம்ஸ் அப்படின்னு ஒரு விஜய் இருக்காரு, அவர் நவீன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் ரோல்ல நடிச்சிருக்காரு. அவர் செத்துருவார் படத்தில். அதான் சொல்கிறேன் முதல்ல ஸ்பாய்லர்ஸ் அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து செத்துருவார். அவரை பற்றி விசாரிக்கிறதுக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு உங்கள் லவர் பற்றி சொல்லுங்கள், டீட்டெயில் சொல்லுங்கள், அவரோட இமெயில் ஐடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க வந்து இமெயில் ஐடி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, ADAMS@gmail.com அப்படின்வாங்க. எம்ஸா என்ன எம்ஸு, இதை நான் எப்படின்னு புரிஞ்சுக்கிறது? பார்வதி நம்பியார். பரவாயில்ல, இங்கிலீஷ் பிக்கப் ஆயிடுச்சு. பார்வதி நம்பியார் இல்லடா, பிரைவேட் நம்பர். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா?